ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுச்சேரி கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் 2025-26 சொல்லிட்டு இதோட ஃபர்ஸ்ட் வியூ மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பாக்சிங், அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லேப்டாப்பையும் அந்த லேப்டாப்பையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் இது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2022-23 படிச்ச 12th ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் 2025-26 படிக்கிற 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 15,783 லேப்டாப்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசரோட லேப்டாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஏசர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏசரோட லேப்டாப். இதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி போட்டு ஃப்ரீ லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் 2025-26 போட்டிருக்காங்க. விண்டோஸ் 11 தான் வருது. ஸோ லேப்டாப்போட கீபோர்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் வந்து AMD Ryzen ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்குமே, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயுமே வந்து இந்த AMD Ryzen யூஸ் பண்ணியிருக்காங்க ஏசர் லேப்டாப்பில். இதை கம்பேர் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் கம்பேரிசன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் அந்த உள்ளே கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ், அதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டோரேஜ் வந்து 477 GB வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து 98 GB வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்தவரை 496 MB வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம இதில் வந்து லேப்டாப் கொஞ்சம் அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து மொத்தமே 16 லேப்டாப் தான் நினைக்கிறேன். ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் 16 GB AMD Ryzen 5 இந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக வந்து இது 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வீக் தான். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்கமிங் இதில் வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ண பாருங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் லேப்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி கவர்மெண்ட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.